ஏதாச்சும் சாப்பிட்றீங்களா? இல்லை வேண்டாம். அம்மாடா கால் மேடம் கால் போட்டு உட்காந்து உங்களுக்கு எவ்வளோ திமிரு. சார் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட்டு சார். என்ன? உங்களுக்கு கண் எதுவும் தெரியாதா என்ன? ஏன் எப்போ பார்த்தாலும் கண்ணாடி போட்டே சுற்றிட்டு இருக்கீங்க? அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு பிரச்சனை இருக்குது சார். ஆஃபீஸில் எப்போ பார்த்தாலும் பாஸ்ன்னு உங்கள் மூஞ்சியே பார்க்க வேண்டியதாக இருக்கா? ரொம்ப கேவலமாக இருக்கு உங்கள் மூஞ்சி. அதான் தாரா உங்ககிட்ட நிறைய தடவை சொல்லிட்டேன், நான் பாஸ், நீங்கள் எம்ப்ளாயி, எனக்குள்ள ரெஸ்பெக்டை கொஞ்சமாச்சும் கொடுங்கன்ட்டு. பொண்ணா இருக்குன்னு பார்க்க இந்த நேரத்துக்கு பையன் இப்படி பேசியிருந்தான் அடிச்சு மூஞ்ச உடைச்சிருவேன். ஒரு பாஸ் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப் இப்படி தான் இருக்குமா சொல்லுங்க? அப்படியா? நம்மளோட ரிலேஷன்ஷிப் வெறும் பாஸ் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப் மட்டும்தானா? ஏன் அந்த ரிலேஷன்ஷிப் மட்டும்தான், வேற எதுவும் கிடையாதே? அப்படியா? ஆமா, வேற என்ன இருக்கு? நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குன்னு நான் நினைச்சேன். நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பா? என்னைக்காச்சும் நம்ம நல்லா பேசியிருக்கோமா? எப்ப பேசினாலும் சண்டை மட்டும் தான் போட்டிருக்கோம். அப்ப எப்படி ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்றீங்க? உங்களை பார்த்தாலே எனக்கு சுத்தமா பிடிக்காது. எனக்கும் உங்களை பிடிக்காது. உங்களை பார்த்தாலே எனக்கு கள்ள கொண்டு எரியணும் போல இருக்கும் தெரியுமா? எனக்கும் தான் உன்னை பார்த்தா அடிச்சு மண்டையை உடைக்கணும் போல இருக்கு. சரி, உங்களுக்கு தான் என்னை பார்த்தாலே பிடிக்காதுல்ல, அப்ப எதுக்கு எப்ப பார்த்தாலும் என் கூடயே பேசிட்டு இருக்கீங்க? எங்க போனாலும் என்னையும் கூட்டு வந்துட்டு இருக்கீங்க. வேற யாரையாச்சும் கூட்டு போக வேண்டியதானே? சரி, அதுக்கும் இதுக்கும் பிரச்சனை கிடையாது. உன்னை பார்த்தாலே பிடிக்காதுங்கிறது பர்சனலா. பட் அஃபிஷியலா நீ ஒரு நல்ல எம்ப்ளாயி, நல்ல ப்ரெசன்டேஷன், பேசுறது எல்லாமே நீ நல்லா பண்ணுவ. அதனால மட்டும்தான் நான் உன்னை சுத்திட்டு இருக்கேன் உன் கூட. அப்ப உண்மைக்குமே என்னையும் உங்களை பிடிக்காது அப்படிதானே? பிடிக்கவே பிடிக்காது தாரா. எனக்கு ஒரு டவுட்டு, நீங்க சும்மா வாய் வழியோடி தான் என்னை பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? உண்மைக்குமே உங்களுக்கு என்னை பிடிக்குமா? பிடிக்கும். எதுக்கு? ஏன்னா நீங்க என்னோட பாஸ். அதனால மட்டுமா? அதனால மட்டும் இல்லை, என்னன்னு தெரியல, எனக்கு உங்களை பிடிச்சி போச்சு. உங்ககிட்ட எப்போ பார்த்தாலும் சண்டை போடுறதில்ல, அதனால கூடயே இருக்கலாம். தாரா, அண்ணா நீ என்னம்மா இங்க பண்ற? ஆஃபீஸில் மீட்டிங் விஷயமா வெளில வந்தேன் அண்ணா. இவ தான் என்னோட பாஸ். ஹலோ. ஹலோ சார். என்னது மீட்டிங் விஷயமா பொண்ணுங்களை வெளியில கூட்டு வர அளவுக்கு நீ முன்னேறிட்டியா? சொல்லு. எப்போதுமே நீ தானே என்கிட்ட சொல்லுவ மீட்டிங் விஷயமா பொண்ணுங்களை மட்டும் வெளில கூட்டு போக கூடாதுன்னா. ஏன்னா உங்களை யாராச்சும் தெரிஞ்சவங்க பார்த்தா தப்பா நினைக்க கூட, பாஸ் எம்ப்ளாயின்னு நினைக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்ப நீயே இந்த விஷயத்தை இவாளுக்கு பண்ணிட்டு இருக்க. என்னன்னா நீ என்ன பண்றன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? கிறிஷ் எல்லாத்தையும் சொல்லியிருப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது இங்க பாரு, என் தங்கச்சிக்கிட்ட இருந்து நீ தள்ளியே இரு, சரியா? அவளை பழி வாங்குறேன் கிழிக்கிறேன்னு சொல்லிட்டு அவள் பக்கத்தில் போய் அவளை ஏதாச்சும் ஒரு கஷ்டம் கொடுத்து அவளை அழ வச்சுட்டேன்னு நினச்சிக்கோ. ஏன் உன்னை தம்பின்னு பார்க்க மாட்டேன், உனக்கு பொண்ணு போடவும் நான் தயங்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். அவளை பழி வாங்குறேன்னு உனக்கு தெரியும். அப்போ உனக்கு எதுக்கு பழி வாங்குறேங்கிறதும் நல்லா தெரிஞ்சிருக்கும்ல? தெரியும். தெரிஞ்சும் எதுக்கு அவளுக்கு சப்போர்ட் பண்றேன்? ஏன்னா அதுல அவளோட தப்பு எதுவுமே இல்லை. மித்தவங்க பண்ற தப்புக்காண்டி இவ்வளோ நீ தண்டிக்காத சொல்லிட்டேன். மித்தவ பண்ண தப்புக்காக தானே நம்ம அம்மாவும் கஷ்டப்பட்டாங்க. இடியட் மாதிரி பேசாத. அது கொஞ்சமாச்சும் உன் மூளை யூஸ் பண்ண எல்லா விஷயத்துலையும். அம்மா கஷ்டப்பட்டாங்கன்னா ஏதாச்சும் ஒரு காரணமாக தான் இருந்திருக்கும். அது முடிஞ்சு போன விஷயத்துக்காண்டி இப்போ ஒரு பொண்ணோட சந்தோஷத்துல விளையாடுறது பெரிய தப்பு சொல்லிட்டேன். என் விஷயத்துல நீ தலையிடாத, அதான் உனக்கு நல்லது. அதுக்கப்புறம் நானும் உன்னை அண்ணன் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். சரி, அப்ப நீயா நானான்னு பாத்துடலாம். தேரா, கிளம்பு. அண்ணா மீட்டிங் இருக்குண்ணா. நீ இனிமேல் இந்த ஆபீஸ்ல வேலை பார்க்க கூடாது, கிளம்புன்னு சொன்னேன். ஏன் நான் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கேன்? கிளம்பு. நான் மீட்டிங் முடிச்சுட்டு வரேன் வீட்டுக்கு. பாஸ் முன்னாடி இப்படிலாம் பிஹேவ் பண்ணாதண்ணா ப்ளீஸ். உன்னை நான் கிளம்புன்னு சொன்னேன் தாரா. உனக்கு ஞாபகம் இருக்கா? எந்த சுச்சுவேஷன்ல உன்னையும் மினியும் நான் வேலையை விட்டு நிக்க சொன்னேனோ அப்ப நீங்க 2 பேரும் நிக்கணும்னு சொன்னேன்ல. ஆமா. இப்ப அந்த சுச்சுவேஷன் தான் இது. 2 பேரும் வேலையை விட்டு நின்றுட்டு பேப்பர் போட்டுருங்க. சார், பேப்பர் போட்டாலும் உடனே எல்லாம் வேலையை விட்டு நிக்க முடியாது தெரியும்ல. 3 மாசம் வேலை பார்த்தாக்கணும். அப்படி வேலை பார்க்கலன்னா கம்பெனிக்கு நீங்க லாஸ் ஆஃப் பே பண்ணணும். எவ்வளவு அமௌண்ட் இருந்தாலும் சரி, என்னோட பொண்டாட்டிக்கும் என்னோட தங்கச்சிக்கும் என்னையால பே பண்ண முடியும். தாரா, இப்போ வர போறியா இல்லையா? அண்ணா நீ போ, அப்புறமாட்டி பேசிக்கலாம். அண்ணா நான் சொன்னா கேளு, ஈவினிங் நான் வீட்டுக்கு வரேன், அப்ப பேசிக்கலாம். இப்போ நீங்க கிளம்புங்க. கிளம்புங்க சார். சாரி அண்ணா, என்னைய மன்னிச்சிருங்க. என்னையால உங்க கூட கண்டிப்பா வர முடியாது. நான் எத்தனை வருஷமா தேடிட்டு இருந்த பையன் ஆதின்னு எனக்கு இப்போதானே தெரிஞ்சிருக்கு. என் கண்ணு முன்னாடியே நான் லவ் பண்ண பையன் கூட இருக்கும்போது என்னையால எப்படின்னா அந்த சான்ஸ் எல்லாம் மிஸ் பண்ண முடியும். உங்க அண்ணாக்கு ஏதாச்சும் ப்ராப்ளமா என்ன? அதெல்லாம் நாங்க பாத்துப்போம். எப்போ மீட்டிங் ஸ்டார்ட் ஆகும்? இன்னும் யாருமே வரல. வருவாங்க, நான் ஜஸ்ட் ஒரு கால் பண்ணிட்டு வரேன், நீ இங்கே வெயிட் பண்ணு. ஓகே. என்னடி சாப்பிட்ற? ஏதாச்சும் ஒன்று ஆர்டர் பண்ணடா. எக்ஸ்கியூஸ் மீ, 2 காஃபி அண்ட் 2 ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். சரி, என்ன விஷயம்டா திடீர்னு மீட் பண்ணோன்னு சொன்னேன்? சும்மா தாண்டி உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும் போல இருந்துச்சு.
அம்மா அப்பா எதுவும் சொன்னாங்களா? இல்ல. அப்புறம் ஏன்டா? இப்போ நீ தாரா மோனி எல்லாரும் இருக்கீங்களா? உங்க 3 பேத்துக்குள்ள இப்போ தாரா தப்பு பண்றான்னு வச்சுக்கோயேன். நீ வந்து தாராக்கு சொல்லி புரிய வைப்ப, சண்டை போடுவல அவளோட நல்லதுக்காக. கண்டிப்பா. ஆனா அவ கேட்கல. அதே தப்பதான் திருப்பி திருப்பி பண்றா. என்ன பண்ணுவ? அவ பட்டு திருந்தி வரட்டும்னு விட்டுருவேன். இப்போ நீ எதுக்கு கேட்க வருதுன்னு எனக்கு தெரியுது. இப்போ உனக்கு தெரிஞ்ச ஆதி ஒரு தப்பு பண்ணுறாங்க, நீ சொல்லி பார்த்தா ஆதி கேட்கலன்னா விட்டுரு. அவங்களே அந்த தப்பில் ஏதாச்சும் ஒரு பெரிய அடியாக வாங்கிட்டு வருவாங்க. இப்ப ஆதி பண்ற தப்புல மித்தவங்க கஷ்டப்பட்ட மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தா நான் என்ன பண்றது? நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதுடா. எது எது நடக்கணுமோ அது நடந்தே தான் ஆகணும். நீ எதையும் நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. ஆதி பண்ணுற தப்பில் ஆதி தான் கஷ்டப்படுவேனே தவிர மித்தவங்க கஷ்டப்பட மாட்டாங்க. மித்தவங்கள அவன் கஷ்டப்படுத்தினா அவன் நல்லாவும் இருக்க மாட்டான். அப்படிலாம் சொல்லாதடி, அவன் பாவம். நீ தான் அவனுக்கு பாவம் பார்த்துட்டு இருக்கணும். எனக்கு அவனை பார்த்தாலே பிடிக்காது. உனக்கு அவனை பிடிக்கணும்னு எந்த அவசியமுமே இல்லை. அவன் கூடயே இருந்து அவனை பார்த்து புரிஞ்சுக்கிறவங்களுக்கு ஆதியை என்னைக்குமே பிடிக்கும். ஆனா நீ தான் அவனை பிடிக்காதுன்னு சொல்லிட்டு வரல. இதான் நம்ம லவ்வுக்காண்டி அவன் நம்ம வீட்லயே வந்து எங்க அப்பா அம்மா கிட்ட சண்டை போட்டவன், ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ அவனை பற்றி பேசுறதுக்காக தான் அவசரமாக என்னை மீட் பண்ணணும்னு வந்தியா? அதான் என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டேன்ல. அப்போ எது நடக்குமோ நடக்கட்டும். சரி, அப்போ நான் கிளம்புறேன். காஃபியும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் அதை நீ ஏன் தின்னுட்டு கிளம்பு, நான் போகிறேன். டேய், என்ன? ஆதி யாரையும் வேணுக்குன்னே கஷ்டப்படுத்த போறான்னு சொன்னல, அது கண்டிப்பாக என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லைல்ல. பேசாம வாயை மட்டும் இருந்திருக்கலாம். கண்டுபிடிச்சிட்டாலோ? என்னன்னு சொல்லு. இல்லடி, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்னோட தங்கச்சி நான் கஷ்டப்பட விட்டுருவேனா சொல்லு. அவன் அப்படி மட்டும் ஏதாச்சும் இருக்கட்டும், நீ என்கிட்ட செத்துட்ட. அப்படிலாம் இல்லடி. சரி, அப்போ நான் கிளம்புறேன். சரி, நீ போய் காருக்குள்ள வெயிட் பண்ணு, நான் அதை பார்சல் பண்ணி வாங்கிட்டு வரேன். சேர்ந்தே போலாம், நான் உன்னைய டிராப் பண்றேன். சரி. ஆரியால என்னோட லவ் புத்துக்க போறது கன்ஃபார்ம். ஆரி மட்டும் தாரவை தான் கஷ்டப்பட போறான்ட்டு இவளுக்கு தெரிஞ்சிச்சு, இவ என்னைய கொண்டு போடவும் தயங்க மாட்டான். இப்போ எதுக்கு என் மூஞ்சே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்க? என்ன விஷயம் சொல்லு சொல்லு. என்னத்த சொல்லணும்? உனக்கும் உங்க அண்ணனுக்கும் காலங்காத்தாலே சண்டை நடந்திருக்கு. நீ வரமாட்டேன்னு சொல்லிட்டியா? அவர் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு வேலைக்கு போனாரு. உங்க அண்ணே கூப்பிட்டே வரலன்னா இப்போ பெருசா என்னொன்னு நடந்திருக்கு. சொல்லு, எதுக்கு வரமாட்டேன்னு சொன்னேன்? இடி, வேலை விஷயமா மீட்டிங் போயிருக்கேன். அங்க வந்து நின்னுக்கிட்டு அண்ணன் சண்டை போட்டுட்டு இருக்கான். எப்படி வர முடியும் சொல்லு? எதுக்கு சண்டை போட்டான்னு எனக்கு தெரியல. இந்த உருட்டுற வேலையெல்லாம் மித்தவங்க கிட்ட வச்சுக்கோ. சொல்லு, என்ன விஷயம்? எப்படி உன்கிட்ட மட்டும் என்னால எதுவுமே மறைக்க முடியல. அதெல்லாம் அப்படிதான், சொல்லு. நான் ஒரு பையனை ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கேன்ல. ரொம்ப நாளா இல்லைங்க மேடம், ரொம்ப வருஷமா. ஆமா, ரொம்ப வருஷமா. அந்த பையன் ஆதி தான். என்னடி சொல்ற? ஆமாடி. எப்படி கண்டுபிடிச்ச? ஒரு நிமிஷம், நம்ம பாஸ் ஆதிரன் சார தானே சொல்ற? ஆமா, அவரே தான். எப்படி கண்டுபிடிச்ச? அவரோட கண்ணை பார்த்துதான். அவர் தான் எப்ப பார்த்தாலும் மெட்ரோஸ் ஆகி வந்த மாதிரி கண்ணாடியே போட்டு சுத்திட்டு இருப்பாரு. இல்ல, எங்க அவர் கண்ணை போய் பார்த்தேன். வெயிட், கண்ணாடி இல்லாம கண்ணை பாத்தியா? பார்த்தேன். எப்படி அவர் கண்ணை பார்த்தோன்னே இவர் தான் அந்த பையன் உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? இது வேற எத்தனை பையங்களோட கண்ணை அவன் தானான்னு உத்து உத்து பார்த்துருப்பேன். அப்பெல்லாம் அவன் இல்லைன்னு எனக்கு கரெக்டா தெரிஞ்சிச்சுல. அதே மாதிரிதான் ஆதியோட கண்ணை பார்த்தோன்னே இதுதான் அந்த பையன் எனக்கு கரெக்டா தோணிருச்சு. சரி, அப்போ உனக்கு தான் இதுவரை ஆதி யாருன்னு தெரியாது. பட் ஆதிக்கு நீ தான் அந்த பொண்ணுன்னு தெரியும்ல. அப்ப ஏன் இதுவரை ஆதி இதை பத்தி உன்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல? அதாண்டி எனக்கும் தெரியல. இந்த பாரதாரா, உனக்கு உங்க அப்பா மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க. அதுவும் இந்த தடவை வந்த பையன் சூப்பர் மாப்பிள்ளை. இருந்தாலும் அவனை வேண்டான்னு சொல்லியிருக்க. இப்படியும் லைஃப் போறதுல எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. எதுவாக இருந்தாலும் ஸ்ட்ரெயிட்டா ஆதி கிட்ட பேசிடு. இதுக்கப்புறம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத, சரியா? சரிடி. ஆமா, எனக்கு ஒரு டவுட்டு. அவர் கண்ணை பார்த்தேன்னு சொன்னல, இந்த விஷயம் எப்போ, எப்படி, எங்க நடந்துச்சு?